இறைவன் பாண்டியனுக்கு வீடு பேச்சினை அளித்த கதையை பத்தி பார்ப்போம். மலையத்துவச பாண்டியன் தன் மனைவி காஞ்சன மாலையோடு சேர்ந்து மதுரை ஆண்டு வர்றார். குழந்தை பேர் இல்லாததுனால அவங்க புத்திர காமேஷ்டி யாகம் ஒண்ணு செய்யறாங்க. அந்த யாகத்தில உமையம்மையே குழந்தையா தோன்றுறாங்க. அந்த குழந்தைக்கு தடாதகை பிராட்டி அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. தடாதகை பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று வளர்ந்து வர்றாங்க. அப்போ மலையத்துவச பாண்டியன் இறந்துடுறாரு. தடாதகை அரியணை ஏறிடுறாங்க. 8 திசைகளுக்கும் சென்று பல மன்னர்களை போர்ல வென்றுறாங்க. அப்படியே அவங்க பட வட திசையில இருக்கிற கையிலையை நோக்கி நகருது. நந்தி மூலமா செய்தியை அறிந்த சிவபெருமான் போருக்கு வராரு. போருக்கு பதிலா இருவருக்கும் காதல் மலருது. சிவபெருமான் மதுரைக்கு போய் தடாதகை பிராட்டியை திருமணம் செஞ்சு சுந்தர பாண்டியன் என்ற பெயர்ல மதுரையை ஆண்டு வர்றாரு. இந்த நிலையில சிவபிரானின் மாமியாரான காஞ்சனமாலைக்கு எல்லா புண்ணிய நதிகளும் கூட கடல்ல நீராடும் சிறப்பை பத்தி கௌதம முனிவர் சொல்லிடுறாரு. காஞ்சனமாலைக்கும் அதே மாதிரி கடல்ல நீராடணும் அப்படின்னு விரும்புறாங்க. தடாதகை பிராட்டியின் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் 7 கடல்களையும் மதுரை நகர்ல எழுந்தருள செய்கிறார். 7 கடல்களும் மதுரையில எழுந்தருளுது. 7 கடல்களும் மக்களோட கண்களுக்கு தெரியாது. ஆனா கடலோட பேர் இரைச்சல் மட்டும் கேக்குது. இந்த இரைச்சலை கேட்டு மக்கள் எல்லாம் பயந்து போய் சுந்தரபாண்டியனரிடம் சென்று தெரிவிக்கிறாங்க. அதை கேட்டதும் சுந்தரபாண்டியனார் 7 கடல்களையும் ஒரு கிணத்துக்குள்ள போகுமாறு ஆணையிடுறாரு. அதனால 7 கடலும் கிணத்துக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு அந்த இரைச்சலும் கேட்கல. புனித நீராடும் பெண்மணிகள் தன்னோட கணவன் கையையோ மகன் கையையோ பிடிச்சுக்கிட்டு நீராடணும் அப்படிங்கிறது ஒரு விதி. காஞ்சனமாலைக்கு கணவனும் இல்ல மகனும் இல்ல. அதனால ரொம்ப மனசு வருந்துறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் தேவலோகத்திலிருந்து மலையத்துவச பாண்டியரை மதுரைக்கு வரவழைக்கிறார். காஞ்சனமாலை மகிழ்ச்சியோட தன் கணவனின் கையை பிடிச்சு 7 கடல்ல நீராடுறாங்க. மதுரையில 7 கடல்களும் எழுந்தருளின் விளைவா மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் எதிரே இருக்கிற புது மண்டபத்தை கடந்து வந்தா அந்த தெருவுக்கு 7 கடல் தெரு அப்படின்னு இப்பவும் அந்த பெயர் இருக்கு. 7 கடல்ல நீராடியதும் இருவரும் வீறு பெற்று பெறாங்க. ஆகாயத்துல இருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்திறங்குது. இருவரும் அதில் ஏறி சிவலோகம் போயிடுறாங்க. இதைத்தான் மாணிக்க வாசகர் நரகோ